காணெல்லாம் துப்புராக்கிட்டு வந்தோம். வரக்குள்ள தண்ணி கொஞ்சம் கலங்கலா வந்துச்சு. கலங்கலா வந்த பிறகு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதை நான் பெருசாக கணக்கெடுக்கல. எடுக்காமல் இருக்கப்போ நாங்கள் ஒரு 5:40 மாதிரி இப்போ நான் போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தேன். வரக்குள்ள இந்த இடத்துல ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. இந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்டதுக்கு அந்த சத்தம் என்னன்னு பார்க்கறதுக்கு கூட இங்கே தண்ணி இப்படியே அடிச்சுட்டு வந்துச்சு. அந்த பக்கத்து எங்களோட வீட்டு பக்கத்து வரக்குள்ள அது எங்களோட இந்த வீட்டுக்குள்ளே இப்படியே வந்துச்சு. வரக்குள்ள வைஃப் கண்டு கத்தி என்னமோ வருதுன்னு சொல்லி ஒரு சத்தத்தை போட்டதோட அதோட நாங்கள் எல்லாரும் கிளம்பி மேலே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததோட திருப்பி ஒரு சத்தம் வந்துச்சு. இந்த மரம் விட்டுச்சு, இந்த பெரிய மரம்னு. அந்த மரம் நினைச்சு சுரண்டு சுற்றி வந்து அதுக்கு இந்த ரோட்டை மறைச்சிச்சு. அது மறைச்சதோட இந்த மண்ணெல்லாம் அடங்கதோட இங்கிட்டு வர தண்ணி நின்று போயிடுச்சு. நின்றதோட திருப்பி அந்த மழை தண்ணியெல்லாம் இங்கிட்ட அடிச்சுட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் ஒரு 7 மணி இருக்கும் இரவு. அப்போ ஒரு அந்த ஸ்லீப் வாரத்துக்குன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிட்டு திருப்பி அந்த ஸ்லீப் வரக்குள்ளேயே அந்த கரண்ட் வந்துருச்சு. அதனால மக்களுக்கு இந்த சேதம்லாம் ஒரு மேலே எல்லாம் ஓடிட்டோம். அதுக்கு பிற்பாடு இந்த ஸ்கூலுக்கு இந்த பக்கத்து வந்து ஒரு 85 பேர் இருந்தாங்க. இந்த ஸ்கூலுக்கு மட்டும் 85. இந்த ஸ்கூலுக்கு அங்கால வந்து இன்னொரு காணு இதே மாதிரி போய் தண்ணி காணு. அப்போ இவங்க வந்து நடுவில் வந்து மாட்டிட்டாங்க. நடுவில் வந்து இன்னைக்கு எங்களுக்கு நைட்டுனால எந்த நேரம் ஸ்லீப் போகுது எங்கன்னா போகுது உங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ எல்லாரும் என்ன சொன்னால் அந்த லைஃப்பில் ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அந்த வீட்டுக்கு போனப்போ இங்கிட்டு உள்ளவங்களுக்கு வரதுக்கு இங்கிட்டு வழி இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இந்த ஊரில் உள்ள நண்பர்கள்லாம் குடிமெல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு இங்கிட்டு இருந்த ஆளுங்களை எல்லாம் மீட்டு எடுத்தோம். ஓகே, சரி. இப்போ இதில் உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள்லாம் கிடைக்குதா? அதாவது இப்போ இப்படிதான் இப்போ ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்குது. இப்போ நான் பணியை ஸ்கூல் போயிட்டு தான் வந்தோம். ஆமாம், ஆனால் மெயினாக ஸ்கூலுக்கு கிடைக்கிறதும் அதுலேயும் அந்த உடுப்பு அந்த சவுக்கார் அதுக்கு மட்டும் சாப்பாடு மட்டும் தான் கிடைக்குது. ஓகே, மற்ற சாமான் வருது இன்னும் இங்கிட்டு இது பண்ணுறதில்ல. முக்கியமா வந்து இந்த மேல இந்த ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க கொஞ்சம் குடும்பங்கள். ஓகே, அவங்களுக்கு அண்ணனுக்கு வேலை செஞ்சுட்டு தான் வருவாங்க. ஓகே, அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இல்லை. அப்ப அவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு பிரச்சனைலாம் இருக்குது. ஓகே, அப்ப அவங்களுக்கு தான் நாங்கள் கூடுதலா ஹெல்ப் பண்ணோம். இப்போ ரைட், ஓகே. இப்போ இதில் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? அதாவது இப்போ முழு கல்லணை ஸ்டேட்டை பொறுத்தளவில் வந்து 327 குடும்பம் இருக்குது. ஓகே, 327 குடும்பத்தில் வந்து ஒரு 75 குடும்பம் முகாமில் இருக்காங்க. மற்றவங்கலாம் அந்த வீட்டுகளில் இருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த பனிய முருகன் கோயில் இருக்கு. ஓகே, அங்கனைக்குள்ளவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்கு தான். சரி, உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கா? உயிர் சேதம் ஒண்ணுமே கடவுளேன்ட்டு அந்த ஒரு இது இல்லாம கடவுள் காப்பாத்துக்காரு. வீடுகளுக்கு சேதம்? வீடுகள் வந்து அந்த வீடுகள் கொஞ்சம் போயிருக்கேன் மேல. ஆமா, நாங்க போனோம் அந்த இடத்துக்கு. அந்த பக்கத்துல கொஞ்சம் வீடுகள் டெஸ்ட் ஆகல. இந்த நான் பார்க்கல. சரி, ரொம்ப நன்றி. இது இந்த ஏரியா கலன் எஸ்டேட். ஒரு ஏரியா அப்படியே மண் சரிவில் மூழ்கி இருக்கு. பெரிய பாரிய அளவில் அந்த ஏரியா இருந்ததுக்கான எந்த வித அடையாளமும் இல்லை. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்க ஒருத்தரோட பேசினேன், ஊர்வாசி ஒருத்தரோட. அவர் கொடுத்த அவர் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் நேற்று ஃபுல்லாக 2-3 நாளாக நகரத்தில் ஃபுல்லாக வேலையில் செஞ்சு கொண்டு இருந்தோம். இன்றைக்கி நகரத்துலேருந்து வெளியே வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி தான் ரோடு கவரேஜ் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த கட்ட வேலைகள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களுக்கு உதவி செய்ய விரும்பினா நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் தருவோம். அதன் மூலம் தொடர்பு கொள்ளலாம். சார், எப்படி நிலைமை? தண்ணி நிறைஞ்சேனா?